Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு தோனல் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சல்லடை வச்சு 1/2 கப் மைதா, 1/2 கப் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் மிதமான சூட்டில் இருக்க பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணிக்கணும். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நாலு முட்டை எடுத்துக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஒன் பை 3 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது சலிச்சு வச்சுருந்த மாவையும் பட்டர் மில்க் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தோனல் கேக்குக்கான மோல்டு. நீங்கள் ஸ்ப்ரில் கேக்கு இல்லைன்னா தோனல் கேக் அப்படின்னு நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். நானும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இப்போது சிலிக்கான் மோல்டில் ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிக்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1 கப் சாக்லேட்டுக்கு 1/2 கப் க்ரீம் வேணும். நீங்கள் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். க்ரீமை அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது சாக்லேட்டில் ஊற்றுனீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் செர்ரிஸ், மாதுளை, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கேக்குக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு சென்டராகவும் சைட்லேயும் கனாஷ் ஊற்றிக்கலாம். செர்ரிஸ், மாதுளை, புதினா எல்லாத்தையும் வச்சு டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் செர்ரிஸ் கிடைக்கலனாலும் நீங்கள் ஸ்ட்ராபெரி வச்சு கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்.
இந்த கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல, வெளியிலே வச்சுக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோனல் கேக் ரெடி. இதை ஸ்விரல் கேக், தோனல் கேக், பண்ட் கேக் 3 விதமாகவும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.